ஆஃப் ஆயில் சுமார் தான். இது என்ன ஆஃப் ஆயில்? இதை விட சூப்பரான ஒரு அக்மார்க் ஆஃப் ஆயில் நாளைக்கு ஒருத்தன் வருவாங்க பாருங்க கரூர்ல. நாகப்பட்டினத்துல ரயில் ஃபேக்டரி காணும்னு சொன்ன மாதிரி கரூர்ல வந்து கடலைக்காரன்னு சொல்லுவான். நாளைக்கு முரட்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அவன் தான் இருக்கிறதுலயே அக்மார்க் ஆஃப் ஆயில். அவனை வச்சு பண்ணுவோம். கரெக்டா? முன்பொரு காலத்தில் எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு. என் தளபதிக்கு என்ன தகுதியா நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. என் தளபதி அவர் பிறந்ததோ தமிழகத்துல, அவர் வளர்ந்ததோ தமிழகத்துல, அவர் படிச்சதோ தமிழகத்துல, அவர் நடிச்சதோ தமிழகத்துல, அவர் வாக்களித்ததோ தமிழகத்துல, அவர் சாதிச்சதோ தமிழகத்துல, அவர் செய்த சேவைகள் பல. சினிமாக்காரனுக்கு இங்க என்ன வேலை? சண்டியர் நினைப்பா இந்த மண்ணில வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம் நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிடும். சேலம் மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்பெல்லாம் துப்புங்க 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 முந்தில துப்புங்க. இவங்களை அடையாள காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. விஜய்க்கு புஷி, ஜெயலலிதாவுக்கு சசி. அப்போ இந்த காம்பினேஷன் தான். நீங்க விஜய் எப்படி புஷி வச்சிருக்காரோ, சசி ஜெயலலிதாவை வைத்திருந்தார். அதுல புஷியை மீறி விஜய்கிட்ட போக முடியாது, சசியை மீறி ஜெயலலிதா போக முடியாது. இந்த அரசியல் தான் இப்ப என்ன வந்திருக்கு. விஜய் உள்ளே விடுறது இல்ல. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? மென்டல் ஹாஸ்பிட்டல் போன் பண்றான். மென்டலா நீங்க? ரஜினியா? அவர் சாயந்தரம் தானே வர்றாரு, வெயிட் பண்ணுவீங்களா? அது வரையும் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். கூட்டம் அதிகமால இருக்கும், நீங்க அதை பார்க்க முடியுமா? பாத்துருவேன். நான் செத்தா கூட கண்டிப்பா நான் எங்க அண்ணனை பாத்துட்டு தான் சார். இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நாமக்கல்ல இருந்து வரணும், இங்கதான் வீடு. விஜய் பாக்குறதுக்கு வரணும். நாங்க 4 மணிக்கு வந்துட்டோம். சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க. போ. நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், இங்கதான் படுத்திருக்கோம். விஜய் பாக்குறதுக்காக கூட்டம் வந்துடும், நாங்க ஃபர்ஸ்டா பாக்கணும்னு
இங்க நைட்ல இருந்து இருக்கோம், நான் சாப்பிட கூட இல்லாம. அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம், பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு. 2026 விஜய் தான் தளபதி தான். டிவிக்கு பயலுகடா கொடூரமா கொடூரமா எத்தை உன் சைஸ்க்கெல்லாம் நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கீங்க போல, பரவாயில்லையே. வர மாவட்டத்துல எல்லாம் கூட்டத்தை பாக்குறீங்க. எல்லா மாவட்டத்தை விட இங்க மிகப்பெரிய அதிகமா கூட்டம் போகும்னு எனக்கு தெரியும். குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி இடி முழங்க இங்க கண்டிப்பா மக்கள் கூட்டம். நாங்க நினைக்காத அளவுக்கு அங்க கூட்டிட்டு போய் நாங்க நினைக்காத அளவுக்கு அங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போறதுல வர 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, ஒரு இளைஞராக உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தானே. டிவிக்கே தானா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? இல்லைண்ணே. அடுத்த வருஷம் வாங்கிடுவேன். அடுத்த வருஷம் வாங்கிங்களா? சரி, எப்படி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் வாங்கிடுவேன். ஆனா நம்ம டிவிக்கே தான் வருண்ணே. வந்துடுனே, வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்கண்ணே. எதுல எழுதி வைக்கணும்? ஒரு நோட் எழுதி வச்சுக்கோங்கண்ணே. ஆனா நம்ம டிவிக்கே தான் வருண்ணே. சேமியா எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சேமியா சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டேன். எந்த சேமியா பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? சேமியா தானா? அணில் சேமியா அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? தெரியாதானா? அணில் சேமியா தெரியாதுங்களா? ரொம்ப சந்தோஷம். Definitely I am CM next 2026 of Tamil Nadu CM Vijay Thalapathy. இது என்னன்னு சொல்லி நம்ம கடை ஓனர்கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த கார்டு வச்சுக்கிட்டு இந்த கடைக்கு வந்தா யாருக்குனாலுமே டெம்பர் கிளாஸ் வந்து ஃப்ரீயா ஊட்டி தருவாங்களாம். ஒண்ணு அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்க ஃபேமிலியில எல்லாரும் உறுப்பினர் ஆயிட்டீங்க, டிவிக்கேல உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த கார்டை காட்டினா கூட 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பொருளும் இந்த கடையில கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல எந்த மொபைல் ஷாப்லயும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ் கோவில்பட்டியில மட்டும்தாங்க கிடைக்கும். மறக்காம வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் டிவிக்கேல உறுப்பினரா சேர்ந்துருங்க. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா 31, 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்கால தான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். விஜய் மாமா பார்க்க வந்திருக்கோம். திருச்சிக்கு விஜய் பார்க்க போயிருந்தப்ப அங்க மைக்கு கட் ஆயிடுச்சு. அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காகவே நாங்க இங்க வந்திருக்கோம். இப்போ வந்து குளத்துல பக்கத்துல இருந்து வரோம். காலையில 5 மணிக்கு இருந்து கிளம்பி பைக்ல வந்து கரூரும் போவோம். கண்டிப்பா அன்னை வண்டி பின்னாடியே போவோம். விஜய் பார்க்க வந்திருக்கேன். திருச்சி மாவட்டத்துல இருந்து தொட்டியம் கிழக்கு ஒன்றிய பகுதியில இருந்து வரேன். என்னடா நம்ம ஊருக்கு நம்ம தளபதி நம்ம நாமத்தை நம்ம மண்ணுக்கு வந்துட்டாரு. நாளைக்கு ஒரு நாள் இன்னைக்கே திருவிழா மாதிரி எல்லாமே வந்து கூட்டமா வந்துட்டாங்க. மாநாட்டுல எவ்வளவு பார்த்தா அதே சந்தோஷம் நம்ம ஊருக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் போற சாவடிச்சிருவேன் நானு. அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் KS திரையரங்கம் என்கிற இடத்தில் விஜய் பிரச்சார சுற்று. பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க. நல்ல ஆட்சி அமையணும், உண்மையான மனசாட்சி அமையணும், மக்களாட்சி அமையணும், நாட்டு மக்கள் நம்ம நல்லா இருக்கணும். ஏழை எளிமை எந்த ஒரு உண்மையான மக்களாட்சி அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அண்ணன் வரணும்,
அது சப்போர்ட் பண்றான். ஓகேங்களா? அண்ணன் எதுவும் பண்ண வேணாம், அண்ணன் கொண்டு வரணும். வேணாம்டா, 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 வேணாம்டா வந்துட்டாருங்கிறாரு. நான் 2021 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க மகதே விஜய் மக்கள் இயக்க தடவை மக்களுக்கு போய் நல்லபட்ட செஞ்சிருக்கேன். யாரு செஞ்சிருக்கா? தகுதி என்ன இருக்குன்னு எங்க தளபதிக்கு என்ன தகுதி? இப்ப ஆட்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா? ஒரு வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. நீ போடுவை சிரிப்பு, நல்லாவே நீ போடுவை 49,000 பேத்துக்கு வேலைங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 49,000 பேர் வேலை தந்துருவீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேலை அந்த லிஸ்ட் கொடுக்க முடியுமா? இதுக்கு பேர் ஜோக்கா? நோ ப்ராப்ளம். இவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைங்க. விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே சாப்பாடு போடுவார் வருஷக்கணக்கில். நமிதா போனாலும் கூட்டம் வரும். சொல்ற கேட்டுங்களா? தமனா போனாலும் கூட்டம் வரும். இன்னைக்கு ஒரு அஜித்தோ ஒரு சூர்யாவோ போனால் எவ்வளோ கூட்டம் கூடும்? வேற காட்டில் கூட கூடும். வணக்கம் அப்பா, எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணப்பா. நல்லா இருப்பா. இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்கப்பா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. சட்டமுத்து அது வந்து அதெல்லாம் அப்புறம் வரும். நம்ம கோட்டையில ஒரு சீட்டை போட்டு உட்கார வை. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா.